இளநிலை நீட் தேர்வில் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் விவகாரம். சிபிஐ விசாரணை நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் உத்தரவு. இன்று நடைபெறுவதாக இருந்த முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைப்பு. தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு. நீட் மற்றும் நெட் தேர்வு முறைகேடு புகார்களை தொடர்ந்து தேசிய தேர்வு முகமையின் தலைவர் மாற்றம். சுபோத்குமார் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பிரதீப் சிங் கரோலா புதிய தலைவராக நியமனம். நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க முடிவு. மாணவர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சகம் திட்டவட்டம். மாணவர்கள் தங்கும் விடுதிகளுக்கு GST வரி விலக்கு அளிக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. ரயில் நிலைய பயணிகள் ஓய்வெடுக்கும் அறை உள்ளிட்ட சேவைகளுக்கு GST விலக்கு அளிக்கப்படுவதாகவும் பேட்டி. GST வரி ரிட்டர்ன் 4ஆம் படிவத்தை தாக்கல் செய்யும் கால அவகாசத்தை ஏப்ரல் 30 இருந்து ஜூன் 30 வரை நீட்டிக்க கவுன்சில் பரிந்துரை. சிறு குறு வரி செலுத்துவோர் பயன்பெறும் வகையில் 2024-25 நிதியாண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அமைச்சர் தங்கம் தென்னரசு கோரிக்கை. டெல்லியில் நடைபெற்ற பட்ஜெட் ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்கவும் கோரிக்கை விடுத்ததாக தகவல். கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து பேச்சு நடத்த சபாநாயகர் அனுமதி அளிக்கவில்லை என குற்றச்சாட்டு. சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த அதிமுக உறுப்பினர்கள். சட்டமன்றத்தில் நினைத்ததை நினைத்த நேரத்தில் பேச முடியாது என சபாநாயகர் கருத்து. மீண்டும் அதிமுக MLA-க்கள் அமளி செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. மக்களுடைய உயிர் பிரச்சினை பற்றி பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதி தர மறுத்துவிட்டதாக EPS குற்றச்சாட்டு. நாள்தோறும் பலி எண்ணிக்கை அதிகரித்து வரும் கள்ளச்சாராய விவகாரத்தை விட வேறு என்ன முக்கிய பிரச்சினை இருக்கிறது என்றும் கேள்வி. நாள்தோறும் இறந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசு மெத்தன போக்கிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இல்லாத குற்றச்சாட்டை முன்வைத்து சட்டசபையை முடக்க அதிமுகவினர் முயற்சிப்பதாக அமைச்சர் ரகுபதி கருத்து. சட்டசபையில் பேச வாய்ப்பு தரவில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறுவது அப்பட்டமான பொய் என்றும் பேட்டி. விஷச்சாராய சம்பவம் தொடர்பாக கைதானவர்களின் வீட்டு சுவர்களில் திமுக ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுவது குறித்து MLA-க்கள் விளக்கம். கைதானவர்களின் வீட்டு பீரோக்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருந்தது எப்படி என செய்தியாளர்கள் கேள்வி. விஷச்சாராய சம்பவம் தொடர்பாக கைதானவர்களின் வீட்டு சுவர்களில் திமுக ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுவது குறித்து MLA-க்கள் விளக்கம். கைதானவர்களின் வீட்டு பீரோக்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருந்தது எப்படி என செய்தியாளர்கள் கேள்வி. தேர்தல் நேரத்தில் வாக்காளருக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டி வீடு வீடாக ஒட்டிட்டு போவாங்க. அது எல்லாம் வாடிக்கை தான். யார் வீட்டு வேணாலும் விட்டுவாங்க. அது ADMK காரங்க வீட்லையும் விட்டுவாங்க, DMK காரங்க விட்டுவாங்க, விடுதலை சிறுத்தைக்காரங்க வீட்டில் எல்லா கட்சிக்காரங்க வீட்லையும் அந்த இல்லை. அது ஒட்டுறவங்க ஒட்டிட்டு போவாங்க. போகிறது வருது சின்ன பிள்ளைங்க கூட எடுத்து ஒட்டி இருக்கலாம் ஸ்டிக்கருங்கிறதுனால. கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக திமுக அரசை கண்டிப்பதாக கூறி தமிழ்நாடு முழுவதும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக ஆயிரக்கணக்கானோர் கைது. திமுகவுக்கும் கள்ளச்சாராயத்திற்கும் தொடர்பிருப்பதால் தான் பாஜக போராட்டத்திற்கு இடையூறு செய்வதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழகத்தில் நூலகம், ஆரம்ப சுகாதார மையங்களை விட மதுபான கடைகள் அதிகளவில் இயங்கி வருவதாகவும் கோவையில் கைதானவர்களை சந்தித்த பின் பேட்டி. தமிழகத்தில் மட்டும்தான் டாஸ்மாக் கடைகள் நூலகத்தை விட, ஆரம்ப சுகாதார நிலையத்தை விட 2.5 மடங்கள் அதிகமா இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு என்னங்க? இன்னைக்கு தமிழகம் எல்லா பக்கமும் கூட 18 வயசிலிருந்து 60 வயசுக்குள்ள மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கி இருக்கின்றார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி இறந்ததாக கூறப்படும் 2 பேரின் சடலங்களை தோண்டி எடுத்து உடற்கூறாய்வு செய்ய ஆட்சியர் உத்தரவு.
மருத்துவமனைக்கு செல்லும் முன்பே இறந்ததால் அரசு நிவாரணம் வழங்கவில்லை என கூறி உறவினர்கள் முறையிட்டதை தொடர்ந்து நடவடிக்கை. சாலைகளில் அவிழ்த்துவிடப்படும் மாடுகள் 3வது முறையாக பிடிக்கப்பட்டால் ஏலம் விடப்படும் என அமைச்சர் KN நேரு அறிவிப்பு. கால்நடைகளை சாலைகளில் திரியவிடும் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் தகவல். முதல் தடவை பிடிச்சா 5000, 2வது தடவை பிடிச்சா 10,000 இருக்குது. இந்த தடவை 3வது தடவை பிடிச்சா பறிமுதல் செஞ்சு ஏலம் விடுறன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான சட்டம் போடும். தமிழ்நாட்டில் தெருநாய்கள் பிரச்சினை அதிகம் உள்ள சூழலில் அவற்றிற்கு கருத்தடைகள் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் KN நேரு பேச்சு. நாய் வளர்ப்போர் அதனை பூங்காவிற்கு அழைத்து வரும்போது சில தவறுகள் நடப்பதால் அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் தகவல். நாய்களை கட்டுப்படுத்தி நாய்களுக்கு கருத்தடை செய்து பெருகாமல் பார்த்து கொண்டு மக்களிடம் பாதுகாக்கிற பணியை துறை நிச்சயமாக எடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயிரக்கணக்கான தீபங்களால் வண்ணமயமாக ஜொலித்த அமிர்தசரஸ் பொற்கோயில். குரு ஹர்கோபிந்த் சிங் பிறந்தநாளையொட்டி வான வேடிக்கைகளுடன் சீக்கியர்கள் கொண்டாட்டம். கஜகஸ்தானில் அடுத்த மாதம் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க மாட்டார் என தகவல். மாநாட்டுக்கு இந்தியா சார்பில் பிரதிநிதியை அனுப்பி வைக்கவும் திட்டம். உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 8 சுற்று ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி. வங்கதேச அணியை 50 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. விஜயின் பிறந்தநாளையொட்டி அவர் நடிப்பில் உருவாகும் தி கோட் படத்தின் 2ஆம் பாடல் வெளியீடு. விஜய் குரலுடன் AI மூலம் உருவாக்கப்பட்ட மறைந்த பவதாரணியின் குரலையும் பாடலுக்கு பயன்படுத்திய யுவன் சங்கர் ராஜா.